கடந்த 36 ஆண்டுகளாக ஈரானின் உச்ச அதிகாரமாக திகழ்ந்த அயதுல்லா அலி கமேனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் நடத்திய கூட்டு வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அந்நாட்டின் அரசு ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளன. ஈரானின் அணுசக்தி மையங்கள், உளவுத்துறை தலைமையகங்கள் மற்றும் பாதுகாப்பு உள்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு பிப்ரவரி 28 முதல் மிக தீவிரமான வான்வழி தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அமெரிக்காவின் அதிநவீன உளவு மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளின் உதவியுடன் கமேனி இருக்கும் இடம் துல்லியமாக கண்டறியப்பட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். வரலாற்றின் மிகவும் தீய மனிதர்களில் ஒருவருக்கு கிடைத்துள்ள நீதியாக இதனை வர்ணித்த ட்ரம்ப், ஈரானிய மக்கள் தங்கள் நாட்டை மீட்டெடுக்க இதுவே மிக சிறந்த வாய்ப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு தொலைக்காட்சி உரையில் கமேனியின் வளாகம் தகர்த்தப்பட்டுவிட்டது என்றும் அவர் உயிருடன் இருப்பதற்கான அறிகுறிகள் ஏதுமில்லை என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் கமேனியுடன் சேர்த்து ஈரானின் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையைச் சேர்ந்த சுமார் 40 உயர் அதிகாரிகள் இத்தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் உச்ச தலைவரின் தலைமை பாதுகாப்பு ஆலோசகர் அலி ஷாம்கானி, ஈரானின் பாதுகாப்புத்துறை மந்திரி அஜீஸ் நசீர் சாதே மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் தளபதி முகமது பக்பூர் ஆகியோர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கமேனியின் தலைமை ராணுவ செயலாளர் முகமது ஷீராசி, ராணுவ உளவுத்துறை தலைவர் சலே அசாதி மற்றும் அணு ஆயுத ஆராய்ச்சி அமைப்பின் தலைவர் உசைன் ஜபல் அமிலியன் ஆகியோரும் இந்த தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர். டெஹ்ரானில் உள்ள கமேனியின் இல்லம் மீதான தாக்குதலில் அவரது மகள், மருமகன் மற்றும் பேரக்குழந்தை உள்ளிட்ட குடும்பத்தினரும் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தெற்கு ஈரானில் உள்ள ஒரு பெண் குழந்தைகள் பள்ளி மீது விழுந்த ஏவுகணையால் 108 சிறுமிகள் கொல்லப்பட்டதாக ஈரான் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானில் தற்போது 40 நாட்கள் தேசிய துக்கம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த தலைவர் யார் என்பதில் பெரும் குழப்பம் நிலவுகிறது. கமேனியின் மகன் மொஜ்தபா கமேனி அடுத்த தலைவராக வரக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிகிறது. இந்த தாக்குதலில் தப்பிய மூத்த அதிகாரியான அலி லாரிசானி, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு எதிராக மறக்க முடியாத பாடம் புகட்டுவோம் என சபதம் செய்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக துபாய், தோஹா, பக்ரைன் மற்றும் குவைத் ஆகிய பகுதிகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. இதற்கிடையே ஈரானின் நாடு கடத்தப்பட்ட இளவரசர் ரேசா பஹ்லவி மக்கள் வீதிக்கு வந்து தற்போதைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்றும் பாதுகாப்பு படையினர் மக்களுடன் இணைய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். முழுமையான உலக அமைதி ஏற்படும் வரை குண்டுவீச்சு தடையின்றி தொடரும் என அமெரிக்க தரப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளதால் போர் சூழல் மேலும் முக்கிரமடைந்துள்ளது.